ரஜினிகாந்த் எழுதி, தயாரித்து, நடித்து KS ரவிக்குமார் இயக்கத்தில் உருவாகி 1999 வெளியான படம் படையப்பா. இந்த படம் தற்போது ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த படம் பற்றி 15 சுவாரஸ்ய தகவல்கள் இதோ. முத்து படத்திற்கு பிறகு ஹாரா என்ற கதையை KS ரவிக்குமாரிடம் கூறியிருக்கிறார் ரஜினி. அந்த சமயம் ஒரு பெண் பாத்திரத்தை அழுத்தமான வில்லியாக வைத்து வேறு ஒரு கதையையும் ரஜினி கூறியிருக்கிறார். இதில் பெண் வில்லி கதையை ரவிக்குமார் டெவலப் செய்ய அந்த கதையை கேட்பதற்கு ரவிக்குமாரை அழைக்கிறார் ரஜினி. ரவிக்குமார் தயார் செய்த கதையை கேட்கும் முன்பு அங்கிருக்கும் மற்ற நண்பர்களுக்கு ஹாரா கதையை சொல்கிறார். அனைவரும் நன்றாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு பின் இப்போ நீங்க டெவலப் பண்ண கதையை சொல்லுங்க என்றிருக்கிறார். ரவிக்குமார் முழு கதையையும் சொல்ல ஹாரா கேன்சல், இந்த கதையை தான் அடுத்து செய்கிறோம் என படையப்பாவுக்கு டிக் அடித்திருக்கிறார் ரஜினி. இந்த படத்தின் முக்கிய பாத்திரம் நீலாம்பரி. அதில் ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்க வேண்டும் என ரஜினிகாந்த் சொல்ல அவரை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயல்கின்றனர். ஆனால் கடைசி வரை எந்த பதிலும் சொல்லவில்லை ஐஸ்வர்யா ராய் தரப்பு. பின்னர் ஐஸ்வர்யா ராய்க்கு விருப்பம் இல்லை என தெரியவர அதன் பிறகுதான் ரம்யா கிருஷ்ணனை தேர்வு செய்திருக்கிறார்கள். தந்தை பாத்திரத்தில் நடிக்க சிவாஜி கணேசன் பொருத்தமாக இருப்பார் என கூறியிருக்கிறார் ரஜினி. இது கம்மியான காட்சிகள் மட்டுமே சிவாஜிக்கு இருக்கிறது என்பதால் ரவிக்குமார் தயங்கி இருக்கிறார். ஆனாலும் கதையை கேட்டுவிட்டு சிவாஜி சம்மதித்திருக்கிறார். ஆனால் திரும்ப வந்த ரவிக்குமார் முகத்தில் பெரிய சந்தோஷம் இல்லை. என்ன என ரஜினி கேட்க, அவர் பெரிய சம்பளம் கேட்கிறார் சார், 5-6 நாட்களுக்கு இவ்வளோவா என சொன்னார். உடனே ரஜினிகாந்த், நாம தான் அவர்கிட்ட போய் கேட்டோம், இப்போ சம்பளத்துக்காக அவரை வேண்டாம்னு சொன்னா நம்மளை விட கேவல யாருமே இருக்க மாட்டாங்க என சொல்லி இருக்கிறார். அடுத்த நாளே மொத்த சம்பள பணத்தையும் சிவாஜி வீட்டுக்கு சென்று ஒரே பேமெண்டாக கொடுத்து ஆசி வாங்கி வந்திருக்கிறார்கள் ரஜினியும் ரவிக்குமாரும். படையப்பாவில் ரஜினியின் அறிமுக காட்சி கர்நாடகாவின் மேல்கோட்டை செல்லும் வழியில் எடுக்கப்பட்டது. அந்த காட்சிக்காக பாம்பு புற்று போல செட் போட்டோம். மறுநாள் வந்து பார்த்தால் உண்மையான புற்று என நினைத்து ஊர் மக்கள் பூஜை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலிருந்த மஞ்சள் குங்குமம் அனைத்தும் ரியலாக வழிபட வந்தவர்கள் போட்டது. அதிலும் ஷூட் அன்று நாக தெய்வத்திற்கு உகந்த நாள் என்பதால் அவர்களின் வழிபாடு முடிந்த பின்னரே படப்பிடிப்பு துவங்கி இருக்கிறது. இப்படத்தில் நீலாம்பரி பயன்படுத்தும் டொயோட்டா செரா கார் இன்று வரை யாராலும் மறக்க முடியாத ஒன்று. அது உண்மையில் இயக்குனர் ரவிக்குமாரின் கார். ரஜினியே பலமுறை விரும்பி இந்த காரை ரவிக்குமாரிடம் எடுத்து வர சொல்லி பயணிப்பாராம். அப்படி ஒரு நாள் இந்த காரையே நீலாம்பரி அறிமுக காட்சிக்கு பயன்படுத்தலாம் என ஐடியா கொடுக்க ரெக்கை வெச்ச காராக படையப்பாவின் அடையாளங்களில் ஒன்றாக இணைந்தது. இந்த படத்தில் மறக்க முடியாத காமெடி காட்சிகளின் ஒன்று செந்திலுக்கு பெண் பார்க்க போகும் காட்சி. ரியல் லொகேஷனில் இதனை காட்சிப்படுத்த முடியாது, சிவாஜி கார்டன் போகலாம் என ரவிக்குமார் சொல்ல, இல்லை இங்குதான் எடுக்க வேண்டும் என அடம் பிடித்திருக்கிறார் செந்தில். சரி என 3 மணிக்கு துவங்கிய காட்சி 5 மணிக்கு முடிந்துவிட்டது. ரஜினி படங்களில் எப்போதும் பஞ்ச் டயலாக்குகள் மிக பிரபலம். அதே போல அவரது படத்தில் என்ன பஞ்ச் டயலாக் இருக்கிறது என்பதை பட வெளியீட்டுக்கு முன்பே வெளியிட பத்திரிகைகள் முயற்சிக்கும். எனவே படையப்பா பஞ்ச் எதுவும் கசியக்கூடாது என அந்த காட்சிகளின் போது டயலாக்கை சத்தமில்லாமல் ரஜினி வாயை மட்டும் அசைக்க அதனை படம் பிடித்திருக்கிறார்கள். ரஜினி, ரவிக்குமார், ரமேஷ் கண்ணா ஆகிய மூவரை தவிர வேறு யாருக்கும் அந்த டயலாக் தெரியாது. இந்த படத்தில் வரும் மின்சார பூவே பாடலின் டிராக் வெர்ஷனை ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தார். படத்திற்கு ஹரிஹரன் குரலை பதிவு செய்திருக்கிறார் ரகுமான். ஆனால் இந்த பாடலை ஸ்ரீனிவாசுக்கு கொடுங்கள், நித்யஸ்ரீ குரலுக்கு ஸ்ரீனிவாஸ் எதிர்குரலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என கூறியிருக்கிறார் ரஜினி.
படையப்பாவின் ஐகானிக் ஊஞ்சல் சீன். அதற்கு இன்ஸ்பிரேஷன் ராமாயணத்தில் அனுமன் தன் வாளையே இருக்கையாக பயன்படுத்தி உயரமாக அமர்வதுதான். முதலில் அங்கு ஓரமாக இருக்கும் உயரமான நாற்காலியை ரஜினி சால்வையால் இழுத்து ரம்யா கிருஷ்ணனை விட உயரமாக அமர்வார் என்பதுதான் திட்டம். பின்பு ரவிக்குமார் அங்கு இருந்த ஊஞ்சலை பார்த்ததும் அந்த காட்சி நாம் பார்ப்பது போல் மாசாக அமைந்திருக்கிறது. இப்படத்தின் முழு பின்னணி இசையும் நிறைவடைந்து விட்டது. ஆனால் ஊஞ்சல் காட்சிக்கு மட்டும் ரெக்கார்டிங் செய்யவில்லை. இந்த படத்தில் ரகுமானிடம் கீபோர்ட் பிளேயராக இருந்தார் ஹாரிஸ் ஜெயராஜ். அவருடன் ரவிக்குமார் அமர்ந்து படத்தின் மற்ற பின்னணி இசை இதில் பொருந்துகிறதா என வைத்து பார்த்திருக்கிறார். படையப்பா படத்தின் டைட்டில் தீம் மியூசிக்கை இந்த இடத்தில் வைத்து பார்த்தால் பக்காவாக பொருந்தி இருக்கிறது. ரகுமானும் இதை பார்த்துவிட்டு சூப்பரா இருக்கு, ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு என சொல்லி இருக்கிறார். முதலில் இந்த படத்தின் கிளைமேக்ஸில் நீலாம்பரி மனம் வருந்தி படையப்பாவிடம் மன்னிப்பு கேட்பது போல காட்சி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காட்சி ரஜினிக்கு பிடிக்கவில்லை. நீலாம்பரி என்றால் கெத்தாக இருக்க வேண்டும் என சொல்லி இப்போது இருக்கும் கிளைமேக்ஸை சொல்லி இருக்கிறார். கிளைமேக்ஸ் நீலாம்பரி மேல் முடிந்தால் சரிவராது என ரவிக்குமார் தயங்குகிறார். உடனே நீங்கள் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், ரம்யா கிருஷ்ணனிடம் மட்டும் சொல்லிவிட்டு எடுங்கள், பிறகு மற்றவர்களது ரியாக்ஷனை பாருங்கள் என ரஜினி சொல்ல, எடுத்து முடித்ததும் ஒரு நிமிடத்திற்கு பின் மொத்த செகண்டும் கைத்தட்டி கொண்டாடி இருக்கிறார்கள். இது நன்றாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கும் கிளைமேக்ஸ் ஒன்றை எடுக்கலாம் என ரவிக்குமார் சொல்ல, வேண்டவே வேண்டாம் என உறுதியாக நின்றிருக்கிறார் ரஜினி. படையப்பா வெளியீட்டுக்கு 2-3 வாரங்களுக்கு முன்பு படத்தின் இணை தயாரிப்பாளர் தேனப்பனை அழைத்திருக்கிறார் ரஜினி. படத்தில் வேலை செய்த அத்தனை நபர்களின் பட்டியலை அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்ற விவரத்துடன் எடுத்து வர சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே எல்லோருக்கும் சம்பளம் செட்டில் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் படத்தை சொன்ன பட்ஜெட்டில் இருந்து குறைவான செலவிலேயே எடுத்து கொடுத்தீர்கள். படமும் எனக்கு நல்ல லாபம். எனவே மீதமிருக்கும் தொகையை அனைவருக்கும் பிரித்து கொடுத்து விடுங்கள். அதுவும் இன்று இரவுக்குள் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ரஜினி. அனைவருக்கும் சம்பளத்தை விட கூடுதல் மடங்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது படக்குழு அனைவருக்கும். படையப்பா படம் எடுத்து முடிக்கையில் 19.5 ரீல். ஒரு ரீல் 1000 அடி. எனவே 19,500 அடி. வழக்கமாக 14,000 அடிதான் இருக்க வேண்டும். இங்கு கிட்டத்தட்ட 4 மணி நேர படம். ரஜினி அதை அப்படியே 2 இடைவேளை விட்டு வெளியிடலாம் என சொல்லியிருக்கிறார். ஆனால் கமல்ஹாசன் அது சரிவராது என யோசனை சொல்ல பின்பு 14 ரீலாக குறைத்திருக்கிறார் ரவிக்குமார். அந்த டெலிட்டட் காட்சிகள் அத்தனையும் எடைக்கு போட்டிருக்கிறார்கள். ரஜினி ஒரு பேட்டியில் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிய சமயம் அது. அதற்கு பிறகுதான் படையப்பா தயாராகிறது. இதில் வரும் நீலாம்பரி பாத்திரம் ஜெயலலிதாவை மையமாக வைத்துதான் உருவாகிறது என பல புரளிகள் அந்த சமயத்தில் கிளம்பின. படையப்பா வெளியான பிறகு அதனை பார்க்க வேண்டும் என ஜெயலலிதா விரும்ப படத்தின் ரீலை போயஸ் கார்டனுக்கு அனுப்பியிருக்கிறார் ரஜினி. படத்தை பார்த்துவிட்டு படம் நன்றாக இருப்பதாய் சொன்னார் என தகவல். படையப்பாவை மறுபிறவி எடுத்து வந்தாவது பழி வாங்குவேன் என கூறிய நீலாம்பரி பாத்திரத்தை மையமாக வைத்து படையப்பாவின் 2ஆம் பாகம் எடுக்கும் யோசனையில் இருக்கிறாராம் ரஜினி. படத்தின் பெயர் நீலாம்பரி. புதிய தலைமுறைக்காக ஜான்சன்.